வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் வரி கட்டமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை 50% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு தொய்வின்றி செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வரி கட்டமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் சுங்கத்துறையின் தேசிய பயிற்சி பள்ளியையும் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மறைமுக வரி கட்டிட வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைத்து பேசினார். வரி கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் காரணமாக நாட்டின் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். வரி செலுத்துவதற்கான வழிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமமின்றி வரி செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் ஊழல் செய்வோரை தண்டிப்பதில் எவ்வித பாரபட்சமும் காட்டப்பட மாட்டாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் இன்று தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு கேரளா செல்கிறார். நாளை காலை குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் மற்றும் திருப்ரயார் ஸ்ரீ ராமசுவாமி கோவில்களில் தரிசனம் செய்கிறார். பின்னர் கொச்சியில் உள்ள வெலிங்டன் தீவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை 50% குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த சாலை பாதுகாப்பு குறித்த தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், 1 மணி நேரத்தில் விபத்துகளால் 53 பேர் காயமடைவதாகவும் 19 பேர் உயிரிழக்க நேரிடுவதாகவும் தெரிவித்தார். சாலை பாதுகாப்புக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்றும், மக்களுக்கு பாதுகாப்பு குறித்து சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், காலத்தால் அழியாத அவரது போதனைகள், நல்லொழுக்கம், நேர்மை ஆகியவை சமூகத்தை ஊக்குவிக்கிறது என்றும், அவரது திருக்குறளை பின்பற்றுவதன் மூலம் தொலைநோக்கு பார்வையும் செயல்திறனும் பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், திருக்குறள் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து வளப்படுத்தி ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கிறது என்று கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு மலர்தூவி தமிழக ஆளுநர் மரியாதை செலுத்தினார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற நெறிமுறையையும் காட்டி உலகிற்கு வழிகாட்டியவர் ஐயன் திருவள்ளுவர் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளில் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். நம்முடைய சந்ததியினருக்கு திருக்குறளை அதன் பொருளறிந்து கடைபிடிக்க வழிகாட்டுவோம் என்றும், வள்ளுவரின் புகழ் தழைத்தோங்க சான்றாவோம் என்றும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு தொய்வின்றி செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணரில் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும், பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மல்லாங்கிணறு பேரூராட்சிக்கு 9 புதிய மின்கல வாகனங்களை அவர் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் அம்ருத் 2வது கட்ட திட்டத்தின் கீழ் 83 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு வரும் சின்னக்குளம் ஊருணியையும் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பார்வையிட்டார்.
பொங்கல் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் மாட்டுப் பொங்கலன்று ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மத்தியில் இன்று சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் மற்றும் 700 மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி டோக்கன் வழங்கப்பட்டிருந்தது. மொத்தம் 10 சுற்றுகள் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் 840 காளைகள் களமிறங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டில் 42 பேர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கிய புதும்பைச் சேர்ந்த பிரபாகரன் முதலிடம் பிடித்து கார் பரிசினை பெற்றார். 11 காளைகளை அடக்கிய சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 2ஆம் பரிசையும் 8 காளைகளை அடக்கிய பாண்டீஸ்வரன் 3ஆம் பரிசினையும் பெற்றனர். இதேபோன்று சிறப்பாக களத்தில் நின்று விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கெட் சின்னக்கருப்பு காளைக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டை காண பார்வையாளர்கள் பாலமேட்டில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் அனைத்தும் அங்கு முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பயனாளிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். நான் கருணாமூர்த்தி, கம்பெனி நேம் கேவிகே கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். சென்ட்ரிங் மெட்டீரியல், ஸ்கேஃபோல்டிங் மெட்டீரியல் நம்ம ரெண்டல் கொடுக்குற பிசினஸ் பண்றோம். இதுல வந்து பிஎம்இஜிபி ஸ்கீம் மூலமா நம்ம லோன் அவைல் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 15 lakhs மானியத்தோட லோன் கொடுக்குறாங்க. இந்தியன் பேங்க் தான் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. என் பேர் சி அனுசுயா, வஞ்சூர் கிராமத்துல இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மத்திய அரசு சார்பாக மோடி ஐயா திட்டத்துல 20 கிலோ அரிசி வாங்குறோம். இன்னும் 5 வருஷத்துக்கு ஐயா கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாரு. அந்த பயனில் நாங்க அணிஞ்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. பிரதீபா திலகர், டிகேபுரம். நரேந்திர மோடி காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்டு நான் வாங்கியிருக்கேன். போயிட்டு எங்க வேணாலும் பாத்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாவட்டச் செய்திகள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் திருவள்ளுவர் சிலையுடன் நடைபெற்ற ரத ஊர்வலத்தை காவல் கண்காணிப்பாளர் திருமதி மீனா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஈரோட்டில் காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் ஆனைக்கால் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழக காவல்துறை துணை இயக்குநர் திரு அருண் கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கான அலங்காரப் பொருட்களை விவசாயிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி சமஸ்தான கோவிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு 1200க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு கோ பூஜை செய்து பக்தர்கள் வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு குதிரைகளுக்கு பொங்கல் வைத்து மலை கிராம மக்கள் வழிபாடு செய்தனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப் ஸ்லிப் கோழிகமுத்தி யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2, 7-6 என்ற நேர் செட்களில் கஜகஸ்தானின் அலெக்சாண்டரை வென்றார். இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சுமித் நாகலுக்கு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் எச்.எஸ். பிரணாய் மற்றும் பிரியன்ஷு ரஜாவத் முன்னேறியுள்ளனர். புதுதில்லியில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் எச்.எஸ். பிரணாய் 21-6, 21-19 என்ற செட் கணக்கில் தைவானின் டியன் சென் சோவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் பிரியன்சு ரஜாவத் சக வீரர் லக்ஷயா செனை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ருப்பா பத்ரா பாண்டா, ஸ்வேதா பர்னா இணையும் தோல்வியடைந்தது. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று இத்தாலியை எதிர்கொள்கிறது. ராஞ்சியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வரி கட்டமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை 50% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு தொய்வின்றி செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.